அப்ப அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்கள்ல இருந்து அவர் விடுதலையாக முதல்ல நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனம் திரும்பி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம். பாவத்தோடயே வாழ்ந்து கொண்டு பரிசுத்தம் இல்லாம தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டு ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆனா மனம் திரும்பி ஜெபிக்கிறவருடைய ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். மூன்றாவதாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம். விசுவாசம் என்ன சிஸ்டர், நான் விசுவாசத்தோடு தானே நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், புதுசா சொல்றீங்களே விசுவாசத்தோடு அப்படின்னா, விசுவாசம்ன்றது படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. நம்ம பார்க்கல, ஜெபத்தினுடைய பதில நம்ம பார்க்கல, ஆனாலும் என் தேவன் எனக்கு ஜெபத்துக்கு பதில் அளிப்பார், பதில் அளித்து விட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிங்க. அப்படி ஒரு விசுவாசம் நடக்கக்கூடாத காரியமா தான் இருக்கும்.